ஹல்லேலூயா. மகிமையின் தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிருபையின் தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த 6வது நாள் நம்முடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே நீர் எங்களை ஆளுகை செய்வீராக. பரிசுத்த ஆவியானவர் தாமே நீர் எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா. இந்த 6வது நாளில் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்கள் மத்தியிலே உலாவும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் மத்தியிலே உலாவும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஆராதனையிலே தேவன் இடைபடுவீராக. எங்கள் ஆராதனையில் தேவன் இடைபடுவீராக. இந்த 21 நாள் ஜெபத்தில் இந்த 6வது நாள் நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே நீர் துவக்கத்திலிருந்து முடிகிற நேரம் வரைக்கும் நீர் எங்களை ஆளுகை செய்து, நீர் ஆட்கொண்டு, நீர் வழிநடத்தும்படியாக வேண்டிக் கொள்கிற ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் தாமே நீர் எங்களை நடத்தும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். உடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம். நீர் ஆளுகை செய்து வழிநடத்துகிறார். எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும், ஆகும். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே. சொல்லுங்க ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே. ஐயா, நீரே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே. ஐயா, நீரே. உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மால் ஆகாத காரியம், உம்மால் ஆகாத காரியம், உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். சொல்லுங்க பார்க்கலாம். ஆகும், ஆகும். எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். அல்லேலூயா. ஆகும், எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே. ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே. ஐயா, நீரே. சொல்லுவோமா? எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே. ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே.
ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம், உம்மாலாகாத காரியம். எல்லாமே உம்மாலாகும், எல்லாமே உம்மாலாகும். ஆகும் சொல்லுங்க. ஆகும், எல்லாமாகும். இந்த 6வது நாள்ல உம்மாலே எல்லாம் ஆகும் ஆகும். வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே. ஐயா நீரே. அவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே. ஐயா நீரே. சொல்லுங்க. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம், உம்மாலாகாத காரியம். எல்லாமே உம்மாலாகும், எல்லாமே உம்மாலாகும். சொல்லுங்க. ஆகும் ஆகும். ஆகும் ஆகும், எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். அல்லேலூயாகும். எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். அல்லேலூயாகு. எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். அல்லேலூயாகும். எல்லாமாகும். மாலேதான். ஆகும், எல்லாமாகும். தேவ சமூகத்தில் எல்லாமாகும், 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 எல்லாமாகும். இருக்கிற இடத்துல கண்களை மூடி, ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் எல்லாமாகும் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் எல்லாமாகும் ஆண்டவரே, எல்லாமாகும் ஆண்டவரே, எல்லாமாகும் ஆண்டவரே. சகலத்தையும் செய்து முடிக்கிற எங்கள் தேவாதி தேவனே, சகலத்தையும் செய்து முடிக்கிறவரே, சகலத்தையும் செய்து முடிக்கிற எங்கள் ராஜாவே, சகலத்தையும் நடத்துகிற எங்கள் தேவாதி தேவனே, சகலத்தையும் நடத்துகிறவரே, இந்த 6வது நாள்ல உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம், உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம், உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம், உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம், உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறப்பா, உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஓ எஸ். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும்.
உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியானதே, கால் ஊன்றி நிற்கணுமே. கர்த்தரோடு நடக்கணுமே. கால் ஊன்றி நிற்கணுமே. கர்த்தரோடு நடக்கணுமே. அசைவாடுங்க. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். சொல்லுங்க பார்க்கலாம். அசைவாடுங்கப்பா. ஐயா அசைவாடும், எங்கள் மத்தியில அசைவாடும் ஆவியானதே. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யாரென்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யாரென்று நான் அறிவேன். உம்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. சொல்லுங்க. எங்களுக்கு என்றும் நன்மைகள் செய்பவரே. நன்மை செய்கிறவரே, வாழ்க்கை பயணத்திலே மேகத்தூணாய் வருபவரே. இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல வாழ்க்கை பயணத்திலே சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில மேகத்தூணாய் வருபவரே. வார்த்தையின் திரு உணவா வளமாய் காப்பவர், வளமாய் காப்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு என்னை ஆட்கொண்ட இயேசு
என்னை ஆட்கொண்ட இயேசு. சொல்லுவீங்களா? உம்மை யார் என்று உண்மையுள்ளவர், 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 உண்மையுள்ளவர். என்றும் நன்மைகள் செய்கிறவர், நன்மைகள் செய்கிறவர், நன்மைகள் செய்கிறவர், என்றும் நன்மைகள் செய்கிறவர், நன்மை செய்கிறவராக இருக்கிறார், நன்மை செய்கிறவராக இருக்கிறார். நன்மைகளின் நாயகனே, எங்களுக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறாரே. நன்மைகளின் நாயகனே, நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே. சொல்லுங்க பார்க்கலாம். நன்மைகளின் நாயகனே, நன்மைகளின் நாயகனே. ஓ நன்மைகளின் நாயகனே, நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே. உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே. எங்களுக்கு நன்மைகளின் நாயகனாக இருக்கிறவரே. நன்மைகளின் நாயகனாக இருக்கிறவர். நன்மைகளின் நாயகனே, நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே. உண்மையுள்ள தெய்வமே, நன்மைகளின் 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 நாயகனாக, நன்மைகளின் நாயகனாக, நன்மைகளின் நாயகனாக, நன்மைகளின் நாயகனாக, நன்மைகளின் நாயகனாக. ஓ ஆமென். கர்த்தர்கரம் என்னோடு இருப்பதை உணர வைத்தீர். கர்த்தர்கரம் என்னோடு இருப்பதை உணர வைத்தீர். அநேகர் அறிக்கையிட அப்பா நிற்கிருபை செய்தீர். அநேகர் அறிக்கையிட அப்பா நிற்கிருபை செய்தீர். நன்மைகளின் நாயகனே, நன்றி சொல்லி மகிழ்கிறேன். நன்மைகளின் நாயகனாய் இருக்கிறார். அவர் நன்மைகளின் நாயகனாய் இருக்கிறார். அவர் நன்மைகளின் நாயகனாய் இருக்கிறார். அவர் நன்மைகளின் நாயகனாய் இருக்கிறார். இந்த 6வது நாள்ல அவர் நமக்கு நன்மை செய்கிறவரா? வசனம் சொல்லுகிறது, அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். 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 அவர் நன்மை செய்கிறவராய் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். அவர் நன்மை செய்கிறவராய் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். ஓ ஆமென். எனக்கு எதிரானோர் என் சார்பில் வர வைத்தீர். எனக்கு எதிரானோர் என் சார்பில் வர வைத்தீர். சமாதானம் செய்ய வைத்தீர். சர்வ வல்லவரே, சமாதானம் செய்ய வைத்தீர். சர்வ வல்லவரே, நன்மைகளின் நாயகனே, நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே,
சொல்லுங்க பார்க்கலாம். உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே, உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே, உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே, உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே. எங்களுக்குள்ளாக கலந்திருக்கிறார், எங்கள் உயிரோடு கலந்திருக்கிறார், எங்கள் உயிரோடு கலந்திருக்கிறார், எங்கள் உயிரோடு கலந்திருக்கிறார். எங்களுக்குள்ளே கலந்திருக்கிற அந்த ஆவிக்குரிய தேவன், அந்த ஆவியானவர், அந்த தேற்றரவாளன் எங்களுக்குள்ளே இருக்கிறபடினால எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை இன்னும் பலப்படுத்தும்படியாக, இன்னும் தைரியப்படுத்தும்படியாக, இன்னும் திடப்படுத்தும்படியாக, இன்னும் கிருபையினாலும், இன்னும் வரங்களினாலும், இன்னும் கனிகளினாலும், இன்னும் அபிஷேகத்தினாலும், இன்னும் அந்நிய வாசியினாலும், இந்த உயிருள்ள தேவனே, உயிரோடு எங்களுக்குள்ளாக கலந்திருக்கிற உன்னதமான தேவனே, இன்னும் அதிகமா நன்மைகளின் நாயகனாய் இருக்கிறவரே, எங்க வாழ்க்கைக்குள்ளாக இன்னும் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைய, இன்னும் அதிகமா எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை இன்னும் அதிகமா இன்னும் அதிகமா இன்னும் அதிகமா இன்னும் அதிகமாய் கட்டி எழுப்பும்படியாக நாங்கள் உம்முடைய சமூகத்தில் இந்த 6வது நாளில் வந்திருக்கிற ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசும்படியாக வேண்டிக் கொள்கிறோம், நீர் எங்களோடு பேசும்படியாக வேண்டிக் கொள்கிறோம், நீர் எங்களோடு பேசும்படியாக வேண்டிக் கொள்கிறப்பா. உடைய கரத்தில் எங்களை தருகிறோம், தாழ்த்துகிறோம். நீர் ஆளுகை செய்து வழி நடத்துகிறாக. எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். மீட்பரும் ரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். தேவனுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த 21 நாள் ஜெபத்தில் 6வது நாளில் தேவ சமூகத்தில் நாம் இருக்கிறோம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரும் ஒவ்வொரு நாளும் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் நாம் பார்க்க போகிற வசனம் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் சற்று நேரம் தியானிக்க போகிறோம் இந்த காலை வேளையிலே. ஜெர்மையா சாப்டர் 2 verse 11. எரேமியா 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். என் ஜனங்களோ வீணானவைகளுக்காக தங்கள் மகிமையை மாற்றினார்கள். வீணானவைகளுக்காக தங்கள் மகிமையை மாற்றினார்கள். ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். Has a nation ever changed its God? அங்கே ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. Has a nation ever changed his God? Yet they are not gods at all. But many people have exchanged their glorious God for worthless idols. தமிழில் படிக்கும் பொழுது என் ஜனங்களோ வீணானவைகளுக்காக தங்கள் மகிமையை மாற்றினார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆங்கிலத்தில் வாசிக்கும் பொழுது has a nation ever changed its gods, yet they are not gods at all. தேவன் இல்லை என்று இருக்கிற காரியங்களுக்கு என் ஜனங்கள் மாறிவிட்டார்கள். But my people have exchanged a glorious God for worthless idols. விலையே இல்லை, அது வேஸ்ட்டு, ஒன்றுத்துக்கும் உதவாது. ஆனால் அந்த ஒரு விஷயத்துக்காக மகிமையான தேவனையே மாற்றிட்டாங்க. மகிமையான தேவனையே மாற்றுறாங்க. மகிமையான ஆவிக்குரிய வாழ்க்கையை மாற்றுறாங்க. மகிமையான ஆவிக்குரிய ஜீவியத்தை தரமில்லாததுக்கு தங்கள் வாழ்க்கையை தரமுள்ள, மகிமையுள்ள, சிறந்தவையான தேவனை ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்துக்கு அவங்க மாற்றுறாங்க. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு விலையேற பெற்ற வாழ்க்கை.
கர்த்தருடைய கரத்தில் பார்வையில் நாம் கனம் பெற்றவர்களாக இருக்கிறோம். கர்த்தருடைய சமூகத்தில் நாம் விலையேற பெற்றவர்களாக இருக்கிறோம். ஆனால் விலையேற பெற்ற ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனம் நம்மை பார்த்தாண்ட சொல்கிறார், விலையேற பெற்ற ஜனமாகிய நீங்கள் ஐயா வீணானவைகளுக்காக, தேவ பிள்ளைகளே வீணானவைகளுக்காக, தேவ ஜனமே வீணானவைகளுக்காக, என் பிள்ளைகளே வீணானவைகளுக்காக உங்களுடைய நான் உங்களுக்கு கொடுத்த மகிமையை மாற்றாதீங்க. நான் உங்கள் மேலே வச்சிருக்கிற க்ளோரியஸ் திங்க நீங்கள் வீணான விஷயத்துக்கு மாற்றாதீங்க. உங்கள் மேலே நான் வச்சிருக்கிற கிருபை, அந்த கிருபையை மற்ற காரியங்களுக்கு நீங்கள் கொடுக்காதீங்க. அழகாக போட்டிருக்குது, எட் தே ஆர் நாட் காட்ஸ் அட் ஆல். அது தேவனே இல்லை, அது தேவனை சார்ந்தவைகள் அல்ல, அவைகள் தேவனுடையவைகளாய் இல்லை, தேவனுக்கு பிரியமானவைகளாய் இல்லை, தேவனோடு ஒத்துப்போகிற காரியமாக இல்லை. ஆனாலும் அவைகள் தேவனோடு ஒத்துப்போகிறதோ இல்லையோ, தேவனுக்கு பிரியமாக இருக்குதோ இல்லையோ, அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை. நான் எனக்கு தகுந்த மாதிரி என்னுடைய மகிமையை நான் மாற்ற விரும்புகிறேன் அப்படின்னு அநேக தேவ ஜனம், தேவ பிள்ளைகள், தேவ மக்கள் தங்களுடைய மகிமையை, தேவன் கொடுத்த மகிமையை இழந்து போய் கொண்டிருக்கிறாங்க என்று ஆவியானவர் சொல்லுகிறார் எரேமியா கிட்ட. என் ஜனங்களோ வீணானவைகளுக்காக, அது ஒன்றுமே உதவாத ஒரு விஷயத்துக்காக, ஆவிக்குரிய காரியத்துக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லை, ஆவிக்குரிய காரியத்துக்கு சம்பந்தமில்லாத ஒரு விஷயத்துக்கு தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை வீணா அதற்கு ஒப்பு கொடுக்குறாங்களே. பட் மை பீப்புள் ஹாவ் எக்ஸ்சேஞ்ச்டு their glorious. என் ஜனம் நான் கொடுத்த மகிமையை மாற்றிவிட்டதே. என் ஜனத்தின் மேல் நான் வைத்த மகிமையை என் ஜனம் அதை மறந்து போய் அதை விட்டு விட்டதே. the glorious thing, the worthless thingக்கு விட்டு கொடுத்துருச்சே. மக்களே புரிகிறதா? தேவ பிள்ளைகளே புரிகிறதா? தேவ ஜனங்களே புரிகிறதா? சாதாரண ஒரு விஷயத்துக்காக தேவ மகிமையை நம்ம இழந்துடக்கூடாது. ஏதோ ஒரு உலக காரியத்திற்காக தேவ மகிமையை இழந்துடக்கூடாது. தேவன் கொடுத்த மகிமையை மாற்றக்கூடாது. வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஜெரேமியா சாப்டர் 2 verse 8, 2:8 வாசிக்கும் பொழுது, கர்த்தர் எங்கே என்று ஆசாரியர்கள் சொல்லாமலும் வேதத்தை போதிக்கிறவர்கள் என்னை அறியாமலும் இருந்து மேய்ப்பர்கள் எனக்கு துரோகம் பண்ணினார்கள். தீர்க்கதரிசனிகள் பாகாலை கொண்டு தீர்க்கதரிசனம் சொல்லி வீணானவைகளை பின்பற்றினார்கள். நிறைய ஜனம், நிறைய தேவ பிள்ளைகள் வஞ்சிக்கப்படுவதே இந்த க்ளோரியஸ் திங்கு அவங்ககிட்ட இருந்து மாற்றப்படுவதற்கு காரணம்னா, சில உலக ஆதாயமான காரியத்திற்கு தங்கள் தேவனால் கொடுக்கப்பட்ட மகிமையை அவங்க உலகத்தை காரியத்துக்காக விட்டு கொடுத்துட்றாங்க. அதுதான் பிரச்சனை. துரோகம் பண்ணினார்கள், பாகால்களை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள், வஞ்சிக்கிறார்கள். வஞ்சகத்தின் காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் வஞ்சகமான பேச்சு என்னவென்று அறிந்து கொள்ளணும்னா நீங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் இருக்கணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கணும். யாருடைய வார்த்தை வஞ்சகமான வார்த்தை, யாருடைய வார்த்தை வஞ்சகம் இல்லாத வார்த்தை, யார் தேவனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மகிமையை உங்ககிட்ட அந்த எடுக்கிறாங்க, இல்லை தேவனால் கொடுக்கப்பட்ட மகிமையை அந்த மகிமையில் இன்னும் வளருங்கன்னு யார் சொல்கிறாங்க, இதையெல்லாம் நீங்கள் நிதானிக்க வேண்டுமென்றால், நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால், நீங்கள் ஸ்பிரிச்சுவல் லைனில் நீங்கள் ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரென்த்தனாக இருக்கணும்.
நீங்கள் ஸ்பிரிச்சுவல் லைனில், ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஸ்ட்ரென்த்தனால் நீங்கள் இல்லைன்னா உங்கள் மகிமையை நீங்கள் மாற்றுறது, உங்கள் மகிமையை மற்றவங்க உங்ககிட்டேருந்து எடுக்கிறதே உங்களுக்கு தெரியாமல் அது போய்விடும். இந்த காலை வேளையில், இந்த டே 6ல் 6வது நாளில் ஆவியானவர் நம்மக்கிட்ட இந்த காலை வேளையில் சொல்லுகிற ஒரு விஷயம், மிக முக்கியமான விஷயம். அதுதான், என் ஜனங்கள் வீணான காரியத்திற்காக நான் கொடுத்த மகிமையையே மாற்றிவிட்டார்கள். மகிமை என்ன தெரியுமா? க்ளோரியஸ் திங் என்ன தெரியுமா? அந்த மகிமை, தேவன் கொடுக்குற மகிமை ஈடு இணை எதுவுமே கிடையாது, அதற்கு விலை மதிப்பு கிடையாது. அப்படிப்பட்ட மகிமையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த மகிமையையே நாம் வீணானவைகளுக்கு நாம் மாற்றி விடுகிறோம் என்றால், வீணான காரியத்திற்கு லகுவாக ஈஸியாக விட்டு கொடுத்துட்றோம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறதுங்க, டியூட்ரானமி, உபாகமம் 33ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, உபாகமம் 33ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? கவனித்தீர்களா? இஸ்ரவேலே, அந்த இடத்துல உங்கள் பேரை போட்டு பாருங்கள், படித்து பாருங்கள். உங்கள் பேரை போட்டு, உங்கள் பேரை அந்த இடத்துல இஸ்ரவேலே அப்படிங்கிற இடத்துல உங்கள் பேரை போடுங்க. இப்போ அந்த பேரை, உங்கள் பேரை போட்டு நீ பாக்கியவான்னு படிச்சுட்டு, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட உங்கள் பேரை போட்டு, ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் அப்படின்னு நீங்கள் இந்த வார்த்தையை படித்து பாருங்க, பார்க்கலாம் எப்படி இருக்குது. உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்தின பட்டயமும் அவரே. சகாயம் செய்கிற கேடகம், மகிமை பொருந்தின பட்டயம் அவரு. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பா என்று கர்த்தர் சொல்கிறாரு. உனக்கு நான் க்ளோரியஸ் திங்க வச்சிருக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமாப்பா? உன் சத்துருக்களை எல்லாம் நீ மேற்கொள்ளுவ. உன் சத்துரு பேசுவான் உனக்கு விரோதமாக, ஆனால் அவன் அடங்கிடுவான் அப்படியே. நீ மேடுகளை மிதிப்பாய், நீ சகலவற்றையும் நொறுக்குவாய். எதின் மூலமாக? என்னுடைய நான் கொடுத்த இந்த மகிமையினால. ஆனால் அந்த மகிமையையே நீ மற்ற காரியத்துக்கு விட்டுவிட்டேன்றான். எப்படி உன்னால் மேற்கொள்ள முடியும்? அந்த மகிமையை நீ மாற்றிவிட்டால் எப்படி உன்னால் மேற்கொள்ள முடியும்? அந்த மகிமையை உன்னிடத்திலிருந்து எடுத்து விட்டால் எப்படியப்பா அதை மேற்கொள்ள முடியும்? நிறைய நேரம் நம்ம போராடுறோம். நிறைய நேரம் இந்த ஆவிக்குரியவர்கள், ஆவிக்குரிய ஜனம், ஆவிக்குரிய தேவ பிள்ளைகள் நிறைய விஷயத்துக்கு போராடுறாங்க. காரணம் என்னன்னா, தேவன் கொடுத்த மகிமையை சரியாக பிடித்து கொள்ளலை, தேவன் கொடுத்த மகிமையை சரியாக கவனிக்கலை, தேவன் கொடுத்த மகிமையை பிடித்து கொண்ட மகிமையை இன்னும் த க்ளோரியஸ் திங்கை ஒர்த்லெஸ்ஸுக்காக விட்டு கொடுக்கிறது தான் பிரச்சனை. ஒர்த்லெஸ்க்காக விட்டு கொடுக்கிறது தான் நம்முடைய க்ளோரியஸே மாறுது. ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு நான் சகாயம் செய்யும் கேடகமாக இருக்கையா, மகிமை பொருந்தின பட்டயமாக நான் இருக்கிறையா. நல்லா கவனிச்சு பாருங்களேன். அவர் எனக்கு மகிமை கொடுத்துருக்கிறாரு, அந்த மகிமைக்கு மேலே மகிமையின் பட்டயம் அவர். அப்போ பட்டயமாகிய மகிமையை பிடித்து கொண்டிருக்கிற உன்னதமான தேவனை பிடிச்சு என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் இன்னும் அதிகமாக, இஸ்ரவேலே நீ பாக்கியவானியா, உனக்கு ஒப்பான மனிதன் யார் இருக்கிறா, அந்த அளவுக்கு உனக்கு க்ளோரியஸ் திங்க மகிமையான வைகளை நான் உயர்த்தி வச்சிருக்கிறேன் கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு புரிகிறதா தேவ ஜனங்களே? இந்த காலை வேளையில் உங்களுக்கு புரிகிறதா? டு யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் வேர்டு? நீங்கள் தாங்க மகிமை பொருந்தின பட்டயமாய் கர்த்தர் உங்களே வச்சிருக்கிறாரு. உங்கள் மேலே தேவ மகிமை இருக்கிறது. உங்கள் மேலே இருக்கிற தேவ மகிமையை நீங்கள் மறந்துடாதீங்க. உங்கள் மேலே இருக்கிற தேவ மகிமை, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற மகிமையை வீணானவைகளுக்கு கொடுக்காதீங்க. உங்கள் மேலே கர்த்தரை வச்சிருக்கிற மகிமையை மற்ற காரியங்களுக்கு விட்டுடாதீங்க.
நிறைய விஷயங்கள் உங்கள் மகிமையை கெடுக்கிறதுக்கு வரும். நிறையா விஷயம் உங்கள் வாசனையை கெடுக்கிறதுக்கு வரும். நிறைய விஷயம் உங்களை மேற்கொண்டு உங்களுடைய மகிமை க்ளோரியஸ் திங்க தேவையில்லாத விஷயத்துக்கு கொண்டு போய் தள்ளி விழ வைக்க வேண்டும் என்று உங்களை தள்ளும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, மகிமை பொருந்தின பட்டயமாக நான் உனக்கு இருக்கிறையா. ஆண்டவர் இருக்கிறார் உங்களுக்கு மகிமை பொருந்தின பட்டயமாய். ஏனென்றால் கர்த்தருடைய மகிமையை உங்கள் மேலே வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 106 சங்கீதம் 20 வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 106 சங்கீதம் 20 வாசிக்கும் பொழுது, தங்கள் மகிமையை புல்லை தின்னுகிற மாட்டின் சாயலாக மாற்றினார்கள். நிறைய நேரம் பிரச்சனை இதுதான். தங்கள் மகிமையை புல்லை தின்னுகிற மாட்டின் சாயலாக மாற்றினார்கள். வீணான விஷயத்துக்கு மகிமையை கொடுக்குறாங்களே. தேவன் ரொம்ப வருத்தப்படுறாரு நிறையா பேத்த பார்த்து. வசனம் சொல்லப்படுகிறது சங்கீதத்தில், தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறாராம். அப்போ நம்மை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிற தேவன், நம்மை உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கிற தேவன், அவர் சொல்கிறாரு, நான் உனக்கு மகிமையை கொடுத்தேன், ஆனால் அந்த மகிமையை புல்லை தின்னுகிற மாட்டின் சாயலுக்காக மாற்றினீங்களப்பா. நான் உங்கள் மேலே வச்சிருக்கிற மகிமையை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இஸ்ரவேல் ஜனம் இந்த தவறை தான் செஞ்சிச்சு. தேவன் அவர்கள் மேலே தேவ மகிமையை வச்சுருந்தார். மோசே மலைக்கு போனான் ஆண்டவரை தரிசிக்க. அதுக்குள்ளே இங்கே ஒரு பொன் கன்றுக்குட்டியை உருவாக்கி, காளையை உருவாக்கி, கன்றுக்குட்டியை உருவாக்கி, அங்கே ஒரு மாட்டை உருவாக்கி, இவங்க மகிமையை எல்லாத்தையும் அதுக்கு கொடுத்துட்டான். இவன் மேலே இருந்த அத்தனை மகிமையும் போச்சு. இப்போ மோசே கீழே வந்து இறங்கி வந்து பார்க்கும் பொழுது தேவ ஜனத்தின் மேலே இருந்த மகிமை இப்போ எங்கே இருக்குதுன்னே தெரியல. ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற தேவ பிள்ளைகளுடைய மேலே கர்த்தர் வச்சிருக்கிற மகிமை இப்போ எது மேலே இருக்குதுன்னே தெரியல. வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 1 வாசிக்கும் பொழுது, ரோமன் சாப்டர் 1 verse 23 1:23 வாசிக்கும் பொழுது, அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். கவனித்தீர்களா? அழிவில்லாத தேவனுடைய மகிமையை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆனால் நான் வீணானவைகளுக்காக இஸ்ரவேல் ஜனம் செஞ்ச தப்பு. இன்றைக்கி நம்ம இஸ்ரவேல் ஜனம் மாதிரி செய்யலைனாலும், ஆனால் எதுக்கோ தேவ மகிமையை நம்ம விட்டுட்டு இருக்கிறோம். எதோ காரியத்துக்கு, என்னென்னமோ காரியத்துக்கு தேவனுடைய மகிமையை, சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, தேவ மகிமையை எதுக்கோ நம்ம விட்டுட்டு இருக்கிறோம். வசனம் சொல்லுது, அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். அப்போ மாற்றப்படுகிறதுனால தான் இந்த வார்த்தைகள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகள் இவைகளை மாற்றுவார்கள் என்று தெரிந்து அறிந்து அங்கே எழுதப்பட்ட வார்த்தை. எப்படி மாற்றினாங்களாம்? அழிவில்லாத அழிவுள்ள மனுஷர்களுக்கு கொடுத்துட்டாங்க, அழிவில்லாத அழிவுள்ள பறவைகளுக்கு கொடுத்துட்டாங்க, அழிவில்லாத மகிமையை அழிவுள்ள மிருகங்களுக்கு கொடுத்துட்டாங்க, அழிவில்லாத மகிமையை அழிவுள்ள ஊரும் பிராணிகளுக்கு கொடுத்துட்டாங்க, அழிவில்லாதத அழிவுள்ள இவைகளுக்கு ஒப்பு கொடுத்து விட்டார்கள். இந்த 6வது நாளில் தேவ ஆவியானவர் நம்மகிட்ட பேசுகிற காரியம், My people have exchanged their glorious God for worthless things. ஒன்றுக்கும் உதவாத, விலை
மதிப்பே இல்லாத ஒரு விஷயத்திற்கு விலையேறப்பட்ட தேவனையை விட்டு விட்டார்கள் என் ஜனங்கள். மக்களே, தேவ மக்களே, தேவ பிள்ளைகளே, தேவ ஜனங்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, பீப்புள் ஆஃப் காட், இந்த 6வது நாளில் தேவ ஆவியானவர் நம்மகிட்ட சொல்கிறாரு. இந்த 21 நாள் ஜெபத்தில் இந்த 6வது நாளில் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுகிறாரு. உனக்கு நான் கொடுத்துருக்கிற க்ளோரியஸ் திங்கை ஒர்த்லெஸ் திங்ஸுக்கு கொடுக்காதப்பா. நீ ஒர்த்லெஸ்க்கு உன்னை விட்டு கொடுக்காத. உன்னை நான் க்ளோரியஸாக வச்சுருக்கேன், மகிமையாக வச்சுருக்கிறேன். நீ மகிமை, உன்னுடைய மகிமையை, உன்னுடைய மகிமையின் தரத்தை நான் கொடுத்த, நான் உன்மேல் வைத்திருக்கிற மகிமையின் அளவை, நான் உன்மேல் வைத்திருக்கிற மகிமையின் தரத்தை தரமில்லாத காரியங்களுக்கு கொடுக்காதே. வீணானவைகளுக்கு ஒப்புக் கொடுக்காத. வீணானவைகளுக்கு ஒப்புக் கொடுக்கிறபடினால தான் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சில நேரங்கள் தடுமாறுகிறதப்பா. சில தடுமாற்றம் வருவதற்கான காரணம் என்னுடைய மகிமையை நீங்கள் வேறு எதுக்கோ கொடுக்குறீங்க. இன்றைக்கி ஆவியானவர் சொல்கிறார், இந்த மகிமையை கொஞ்சம் சரி பண்ணுங்க. எங்கெங்கே லீக்கேஜ் ஆகுதோ அந்த லீக்கேஜை அடைங்க. எங்கெங்கே பொத்தலாக போகிறதோ அந்த பொத்தலான பைகளை சரி பண்ணுங்க, தேய்ச்சிருங்க, ஓட்டையை அடைங்க. வீணானவைகளுக்கு கொடுக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டு, வீணானவைகள் உங்களுடைய மகிமையை சூறையாடுவதற்கு விட்டு கொடுக்காமல், தேவ மகிமை, தேவன் கொடுத்த மகிமையை தேவனுக்கென்று பயன்படுத்துகிற ஆவிக்குரிய வாழ்க்கையாக வாழுவோம். கர்த்தருக்காக வாழுவோம். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். இந்த காலவேளையில் கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டிருக்கிறேன், கர்த்தர் எனக்கு அதை மகிமையாக கொடுத்திருக்கிறாரு. அந்த ஒன்றை, அந்த மகிமையை நான் நாடுகிறேன். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். நாடுகிறேன், அந்த மகிமையை நான் நாடுகிறேன். தேவன் என் மேல் வைத்திருக்கிற மகிமையை நான் வீணானவைகளுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டேன்னு சொல்லுங்க. தேவன் என் மேல் வைத்திருக்கிற க்ளோரியஸ் திங்கை ஒர்த்லெஸ்ஸுக்கு நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுங்க. தேவன் எனக்குள்ளே வைத்திருக்கிற அந்த தேவ மகிமையை நான் வீணானவைகளுக்கு ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுங்க. தீர்மானம் எடுங்க. தேவன் கொடுத்த இந்த மகிமையை நான் தேவையில்லாத வீணான காரியங்களுக்கு நான் ஒப்பு கொடுக்க மாட்டேப்பான்னு சொல்லி இருக்கிற இடத்துல கண்களை மூடுங்க, ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, இந்த 6வது நாள்லப்பா நீர் எங்களோடு பேசின வார்த்தைக்காக நன்றி. நீர் எங்களோடு பேசின வார்த்தைக்காக நன்றி அப்பா. நீர் கொடுத்த மகிமையை வீணானவைகளுக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்காதபடிக்கு, நீர் தந்த மகிமையை அழிவுள்ள மனுஷர்களுக்கு, எங்கள் தேவன் கொடுத்த மகிமையை நாங்கள் விட்டு கொடுக்காதபடிக்கு, ஒப்பு கொடுக்காதபடிக்கு, வீணாக நாங்கள் அந்த மகிமையை, கர்த்தர் கொடுத்த மகிமையை வீணடிக்காதபடிக்கு, தட் க்ளோரியஸ் திங்கை ஒர்த்லெஸ் திங்ஸுக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்காதபடிக்கு எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை நாங்கள் சரி பண்ண விரும்புகிறோம். இந்த 21 நாள் ஜெபத்தில் இந்த 6வது நாள் அந்த க்ளோரியஸ் திங்கை எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்க. இந்த க்ளோரியஸ் திங்கில் இன்னும் நாங்கள் அதிகமாக நிலச்சிருக்க, ஒர்த்லெஸ்ஸான காரியத்துக்கு நாங்கள் இந்த க்ளோரியஸ் திங்கை விட்டு கொடுக்காம நாங்கள் இன்னும் அதிகமாக எங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் இன்னும் அதிகமாக வைராக்கியமாய் ஓட கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய இருதயத்திலையும் இன்னும் தேவ மகிமை ஊற்றப்படுவதாக, இன்னும் க்ளோரியஸ் திங்கை தேவன் ஊற்றுவீராக. அவர்கள் வீடுகளிலே, அவர்கள் குடும்பத்தில், அவர்கள் வேலை ஸ்தலத்தில், தனிப்பட்ட வாழ்க்கையில், ஆண்டவர் தாமே தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவன் க்ளோரியஸ் திங்கை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே, உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறப்பா, தாழ்த்துகிற ஆண்டவரே, நீராளுகை செய்து வழிநடத்துவீராக. எல்லா துதிகன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறேன். மீட்பெரும் இரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். காட்ஸ் க்ளோரி உங்கள் மேலே இருக்குது. அந்த காட்ஸ் க்ளோரியை வீணானவைகளுக்கு ஒருபோதும் விட்டு கொடுக்காதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.
காட் bless யூ. காட் bless யூ.